நித்துருவர் முனிவரோட மனைவி வேதிகை திருக்கருக்காவூர் கோவில்ல அம்பாள் கிட்ட காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழறாங்க. தாயே, என் கரு கலைஞ்சிட்டே, நான் என்ன பாவம் செய்தேன்? இவ்வளோ நாளா குழந்தை இல்லாம இருந்து இப்பதானே உன் அருளால எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இப்போ வேற ஒரு முனிவர் சாபத்தால என் குழந்தையும் கலைஞ்சு போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுது அப்படியே மயக்கம் ஆயிடுறாங்க. அப்போ அம்பாள் என்ன பண்றாங்க? தாம் பக்தியோட கண்ணீருக்கு உடனே பதில் சொல்வாள் இல்லையா? என்ன பண்றா? கலைந்த கருவை எடுத்து ஒரு குடத்துல போட்டு குழந்தை உருவாகும் நாள் வரை அதை பத்திரமா பாதுகாத்து பின்பு ஆண் குழந்தையா உருவான பிறகு அந்த குழந்தைக்கு நைதுருவன் அப்படின்ற பேரும் அம்பாளே வைக்கிறாங்க. வச்சு இந்த வேதிகை கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாமா உன் குழந்தை பத்திரமா பாதுகாத்து உன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து மகிழ்ந்தாள் வேதிகை. அப்போ என்ன சொல்றா? இந்த ஆலயத்துல இன்று முதல் நீங்க என் கருவை காப்பாத்தியதால கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுவீங்க. என்ன போலவே இங்க எத்தனை பெண்மணிகள் குழந்தைக்காக வந்தாலும் கர்ப்பிணிகளாக வந்தாலும் அவர்களுடைய கர்ப்பத்தை காத்து அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்க அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இறைவனே குழந்தை கருவை அழியாமல் காத்ததால இந்த ஸ்தலம் திருக்கருகாவூர் என்ற பெயரும் பெற்று விளங்குது. இந்த கோவில்ல இருக்கும் முல்லைவனநாதர் லிங்க வடிவம், எறும்பு புற்றினால் ஆன சுயம்புவாகும். கருவுற்ற பெண்கள்லாம் இந்த கோவிலுக்கு வழிபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கரு சிதைவு போன்ற எந்த ஒரு விபரீதங்களும் ஏற்படாது. மேலும் இந்த பெண்கள் அனைவருக்குமே சுகப்பிரசவம் தான் ஏற்படுதுன்னு இங்க அனுபவபூர்வமா நிறைய பெண்கள் இருந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. பிரசவ கால வேதனைகள், பிரசவத்துல மரணம் போன்ற எந்த ஒரு சம்பவமும் நடப்பதில்லை இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகையின் அருளால். அது மட்டும் இல்லாம இங்க எல்லாரும் இந்த வேண்டின் போய் எல்லாம் நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றாங்க? குழந்தையோட துலாபாரம் தங்களால என்ன முடியுமோ அதை துலாபாரமா இந்த அம்பாளுக்கு செலுத்தி அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க பக்தர்கள். ஸோ நீங்க அனைவரும் திருக்கருகாவூர் போய் ஸ்ரீ முல்லைவனநாதரையும் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகையும் வழிபட்டு வாழ்வில் மழலை செல்வத்தை பெற்று வளமோடு வாழுங்கள். நன்றி.